தஞ்சையில் நடைபெற்று வரும் அமமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க தினகரனுக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியினுடைய அவைத்தலைவர் கோபால் தலைமையிலும் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையிலும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில், அதாவது நடப்பாண்டுக்கான செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் மீண்டும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுத்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 20க்கும் அதிகமான தீர்மானங்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேறி வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எனவும், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது, திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி அங்கு காவல்துறையினர் செயல்பட்ட அந்த காரணத்தின் காரணமாக தொடர்ந்த பதற்றம் என்பது இன்று வரை நீடித்துக் கொண்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் தமிழகத்தில் குறிப்பிட்ட ஜாதி, மதம், கடவுள் பெயரால் எந்த ஒரு அமைப்பும் செயல்பட முடியாது எனவும், அதனை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தீர்மானத்தையும் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவது தொடர்பாகவும், முல்லைப்பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கும் கேரள அரசையும் கண்டிக்கக்கூடிய வகையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், இந்த இரு மாநில அரசுகளுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக திமுக அரசு அந்த கூட்டணி சட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் அழுத்தம் கொடுத்து, அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுத்து இந்த தமிழகத்தை பாலைவனமாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய இரு மாநில அரசுகளுடைய நடவடிக்கையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றாலும் கூட 69% இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளில் துல்லியமான வாதங்களை முன்வைப்பதற்காக தமிழகத்திற்கென தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மதுரை, கோவை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டு வர வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும். தமிழக மீனவர்கள் நாள்தோறும் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலில் கச்சத்தீவை மீட்பதுதான் ஒரே தேர்வு என்பதால் அதனை இந்தியா தன்னுடைய ஆள்கையின் கீழ் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட மத்திய அரசை வலியுறுத்தி சில தீர்மானங்களும், மாநில அரசை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்களும் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.